இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம்ங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், ஒரு சூப்பரான ட்ரெயின் இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. விட்டுருவோமா? FDFS, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த ட்ரெயினில். ஸ்டீம் லோக்கோ ஷெட்டுங்க. தமிழ்நாட்டில் ஸ்டீம் லோக்கோ ஷெட்னால் அது மேட்டுப்பாளையமாக தான் இருக்கும். ஸ்டீம் லோக்கோஸ்னால் அது மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரூட்டாக தான் இருக்கும். ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகிற ஒரு ட்ரெயின், இன்றைக்கி தொடங்கி வைக்கப்பட்ட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி அதில் ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த ட்ரெயின் எந்தெந்த ரூட் வழியாக போகுது, ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரூட், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரெயின் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனண்ட் நிரந்தர ட்ரெயினாகவே கிடச்சிருக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன டைமுக்கு ஆப்ரேட் ஆகுது, என்னென்ன நாளில் ஆப்ரேட் ஆகுது, எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வ்ளாகில் பார்த்துட போகிறோம். இன்றைக்கி இனாக்ரேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம பையனை புது மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி செமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போய் அவனை பார்த்துட்டு ட்ராவல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால இன்ட்ரோ முடிச்சிடலான்னு இப்போயே பேசிடுறது. நம்ம போயிட்டு அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துடலாம். வெளிச்சத்தோடு பார்த்துட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே டெக்கரேட் பண்ணி இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் போயிடுவோம். மேட்டுப்பாளையம் பிளாட்ஃபார்ம் 2ல் வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. ஸ்டீம் லோக்கோ எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நமக்கு எப்போவுமே அது ஸ்பெஷல் தாங்க. நமக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டீம் லோக்கோ ரூட்னால் அது நம்ம மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரூட்டு தான். எத்தனை வாட்டி இங்கே வந்தாலும் சரி, இந்த ஒரு வியூவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தான் தோணும். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இந்த பக்கம் 2 ட்ரெயின்ஸ் ரெடியாக இருக்குது. ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிட் லைனில் நின்றுட்டுருக்கு. அவன் யாருன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம நீலகிரி ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். அவன் என்றைக்குமே மேட்டுப்பாளையமுக்கு ஸ்பெஷல் தான். இந்த பக்கம்தான் புது பையன் தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் நின்றுட்டுருக்கு. மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியில் தனியாக ஒரு பில்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ பில்டிங் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்க பில்டிங். அப்படி அவ்வளோ தூரம் போக முடியலனா கூட இங்கே பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது. பட் நமக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நம்ம மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ரிசர்வ்ட் கோச்சஸ் ப்ளஸ் அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் மிக்ஸ் பண்ண ஒரு ட்ரெயினை தான் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர், 3rd AC, 2nd AC அப்படிங்கிற டைப் இருக்குது. அன்ரிசர்வ்ட் கோச்சஸும் பார்த்திங்கன்னா தாராளமாகவே இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்த்டே பாய் டெக்கரேட் பண்ணி பலூன்லாம் கட்டி சூப்பராக ரெடியாக நிற்கிதுல. இவன் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 16765 மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி. ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 16766. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் நடந்து போகிறோம். ஸோ பின்னாடி இருந்து என்னென்ன கோச்சஸ் இருக்குது, அந்த கோச்சஸ்லாம் எப்படி இருக்குது, எத்தனை கோச்சஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 அன்ரிசர்வ்ட் கோச் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு SLRும் இருக்குது. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் ஒரு SLR, 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ். ஸோ டோட்டலாக 4 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ், 2 SLR இருக்குது. அடுத்தபடியாக இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடியது 2 டயர் 2nd AC கோச். இதில் ஒரே ஒரு 2nd AC கோச் தான் இருக்குது, A1. அப்படியே அதை தாண்டி போனோம்னா 3rd AC கோச்சஸ், 3 டயர் AC கோச்சஸ் இருக்குது. அந்த கோச்சஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. B1 B2ன்னு 2 இருக்குது. எதுவும் இப்போ ஓப்பன் பண்ணல, ஸோ அதனால் இன்டீரியர்ஸ் காட்ட முடியல. 19th ஜூலை இன்றைக்கி டேட். கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock ஹானரபிள் மினிஸ்டர் எல் முருகன் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. மார்னிங் இனாக்ரேஷன் செரிமனி பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாகவே நடந்திருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் இந்த ரூட்டில் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரெயின் இன்றைக்கி அது கிடச்சிருக்கு. ஒரு பர்மனன்ட் ட்ரெயினாகவே கிடச்சிருக்கு இந்த ரூட்டில். ஸோ நல்லா கிராண்டாகவே இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோச் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணியிருக்காங்கல்ல. ஆக்சுவலி புக்கிங்கில் நமக்கு கிடச்ச சீட்டும் S5ல் தான் கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன் ஆஃப் ட்ரெயின் நம்பர் 16765 மேட்டுப்பாளையம் தூத்துக்குடியின் மேட்டுப்பாளையம் பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த போர்டு சூப்பராக இருக்குல்ல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பைக்காரா டேம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் உப்பளங்கள், தூத்துக்குடி உப்பளங்கள், அதை போட்டு இந்த போர்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி போர்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஜின் பக்கத்தில். அது நம்ம போய் பார்க்கலாம்.
ஸோ ஸ்லீப்பர் கோச்சஸ் இந்த ட்ரெயினில் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் S1லேருந்து S9 வரைக்கும் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸ்லீப்பர் கோச்சஸ் நிறையா கொடுத்தது நல்ல விஷயம். எனக்கு ஸ்லீப்பர் பிடிக்கும்ல, அப்படிலாம் கிடையாது. நிறைய மக்கள் விரும்புகிறதும் அதை தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அதை தான் விரும்புவாங்க. ஏசியை விட ஸ்லீப்பர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வந்துடலாம். இன்னொரு சூப்பரான வியூ ஒன்று காட்டுறேன். காட்டாமல் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு சூப்பர் வியூ அது. வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி மலைகள், அதுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடியது தான் மேட்டுப்பாளையம். செம்ம க்ளௌடியாக இருக்குல்ல. ஆக்சுவலி அங்கே மேலெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கோச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில கோச்சஸ்லாம் பிஓஹெச்சே போயிட்டு வந்திருக்கு. பிஓஹெச்னால் இப்போ கோச்சஸில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் அடிச்சு இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் தான் பிஓஹெச் போயிட்டு வந்த கோச்சஸ். சூப்பராக இருக்குல்ல. மேக்ஸிமம் கோச்சஸ் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஏசி கோச்சஸ் உட்பட, அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் உட்பட. இப்போதைக்கு வந்து இன்றைக்கி தான் இனாக்ரேஷன் அப்படிங்கிறதுனால நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து அன்ரிசர்வ்ட் கோச்சஸ், ஸ்லீப்பர் கோச்சஸ், ஏசி கோச்சஸ்னு எல்லாம் பார்த்தாச்சு. இட்ஸ் டைம் டு see the beast. அதாவது இன்றைக்கி நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிற லோக்கோவை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற லோக்கோ தான் காலையில் ஃப்ளாக் ஆஃப் செரிமனிக்கும் இருந்த லோக்கோ. இப்போ நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிறதும் அதுதான். இன்றைக்கி வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் புல் பண்ணிட்டு போகிற லோக்கோவும் அதுதான். ஸோ இன்றைக்கி இனாக்ரேஷன் பியூட்டி WAP4 AJJ அரக்கோணம் லோக்கோ ஷேடடுடைய WAP4 தான். நமக்கு வந்து இது யூஸ்வலான ஒரு லோக்கோ தான். ஆனால் இன்றைக்கி இனாக்ரேஷன் அப்படிங்கிறதுனால பாருங்களேன், செம சூப்பராக இருக்குல்ல. மார்னிங் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் வந்ததுனால லைட்டாக கொஞ்சம் வாடி போயிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே லோக்கோ சேஞ்சு இல்லை ரிவர்சல் அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு லோக்கோ தான் ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி வரைக்கும் புல் பண்ண போகிறது. அண்ட் இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி தான் நடந்து போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா மணி இப்போ 6, ஊட்டி மலை ரயில் வரதை பாரு. For the kind attention of passengers, train number 1675 Mettupalayam Thoothukudi Express will leave from platform number 1 at the scheduled departure time of 19:35. ஸோ நம்ம புது ரயில் பயணத்தை ஒரு காஃபியோடு ஆரம்பிப்போம். டைம் 7 PM ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு கரெக்டாக ஒரு ½ an hour இருக்குது. டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே 1 by 1 பார்த்துட்டு போவோம். அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த ட்ரெயின் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் இன்றைக்கி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பற்றி நிறையா பேருக்கு தெரிய வரணும். தெரிய வரும்போது இந்த ட்ரெயின் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக தான் போகும். ஏன்னா போகக்கூடிய ரூட் அந்த மாதிரி. அடுத்து 2 டயர் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ் பெயிண்ட் ஸ்மெல் தாங்க வருது. ஃப்ரெஷ்ஷான கோச்சாக இருக்குல்ல. இன்டீரியர்ஸும் நல்லா நீட்டாகவே இருக்குது. அண்ட் எல்லாமே கொடுக்க வேண்டியது எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. அடுத்து 3rd AC இன்டீரியர்ஸ். செம்ம நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷுங்க. இங்கேயும் கரெக்டாக எல்லாமே வச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவைலபிலிட்டி கரண்ட்லேயே நிறையா இருக்குது 3rd AC. அன்ரிசர்வ்ட் மாதிரியே ரிசர்வ்டு கோச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கரண்ட் அவைலபிலிட்டி ஸ்லீப்பராக இருக்கட்டும், 3rd ACயாக இருக்கட்டும், 2nd ACயாக இருக்கட்டும், இப்போ கூட கரண்ட் அவைலபிள் சீட்ஸு நிறையாவே இருக்குது. பட் இது போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றி மக்களுக்கு தெரிய வர கண்டிப்பாக ஹை டிமாண்டில் போகக்கூடிய ஒரு ட்ரெயினாக மாறும். தேங்க்ஸ். புது ட்ரெயினால் ஸ்வீட்லாம் தராங்க. ஸ்வீட்டடு கொண்டாடு
அப்படியே நம்ம கோச் பக்கம் வந்துட்டோம். S5 ஸ்லீப்பர் கோச் இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. பட் சார்ட்டை பார்த்தோம், ரிசர்வேஷன் சார்ட் செக் பண்ண வரைக்கும் கோயம்புத்தூரில் நிறைய பேர் போர்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சாத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி வரைக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட். நம்ம ஜேர்னி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக ஆன் டைம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே டிபார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் இந்த ட்ரெயின் நிற்க போகுது, எப்படி வந்து ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது, எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து வர்ச்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வாங்க. இந்த பை வீக்லி எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினாக தான் ஆப்ரேட் ஆகுது. சூப்பர் ஃபாஸ்ட்லாம் கொடுக்கல. ஸ்டாப்பிங்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ சிக்னலுக்கு தான் முதல்ல நின்றுட்டோம். காரமடை ஸ்டாப்பிங்கே கிடையாது. மேட்டுப்பாளையம் விட்டால் அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான். நடுவில் இப்போ காரமடையில் நிறுத்தியிருக்கிறது சிக்னலுக்காக தான் நிற்கிது. மேட்டுப்பாளையத்தில் ஒரு கடையில் காபி குடித்தோம்ல, அங்கேயே கூட டின்னர் முடிச்சிருக்கலாம். ரெடியாக தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெய்லி கிளம்புற நீலகிரி எக்ஸ்பிரஸ்க்காக டின்னர் ரெடியாக தான் இருக்கும். அந்த ட்ரெயினில் ஏறுற பேசஞ்சர்ஸ்க்காக டின்னர் ரெடியாக அங்கே செஞ்சு வைப்பாங்க அந்த ஐஆர்சிடிசி கேன்டீனில். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 தான் கிளம்பிச்சு. 7 o'clock டின்னர் ரெடியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு பசிக்கலை. ஸோ அடுத்து கோயம்புத்தூரில் வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். இப்போ அடுத்து கோயம்புத்தூர் தான் வரப்போகுது. ஸோ என்ன டின்னர் கிடைக்குது, இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேவே நம்ம ட்ரெயினுக்கு நல்ல க்ரௌடுங்க. ஸோ மேட்டுப்பாளையத்துக்கு மட்டும் இல்லை, கோயம்புத்தூருக்கும் இந்த பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு சூப்பர் ட்ரெயின் ஆப்ஷனாக கிடச்சிருக்கு. இப்போ எந்த ரூட்டில் போகுது இந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்துடலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக கோயம்புத்தூர் தான் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் கோயம்புத்தூர்லேருந்து எந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி பொள்ளாச்சி ரூட்டுங்க. ஒரு சூப்பர் ரூட்டில் இந்த ட்ரெயின் போகுது. கோயம்புத்தூர்லேருந்து அடுத்து கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல். திண்டுக்கல்லேருந்து அப்படியே நம்ம மதுரையில் ஜாயின் பண்ணிடுவோம். மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக தூத்துக்குடி ஜாயின் பண்ண போகிறோம்.
கோயம்புத்தூரில் வாங்கின டின்னர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஒன்று வகை வகையாக இருக்கும். தோசை, பரோட்டா, சப்பாத்தியும் பரோட்டாவும் 50 ரூபா, தோசை 40 ரூபா. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் ஜாஸ்தி சாப்பிட்டது கிடையாது, இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூர் டின்னர் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன். அந்த பரோட்டா, இட்லி, தோசைலாம் கூட நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன வாங்கின காசுக்கு குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர் சைட்லாம் ரொம்ப நாள் கழித்து ஸ்டேஷனில் சாப்பிட்றது, பட் நல்லாவே இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நைட் ஜேர்னியாக இருக்க போது. இங்கே நம்ம வந்து 7:35க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேட்டுப்பாளையத்தில். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 4:30க்குள்ளெல்லாம் நம்ம வந்து தூத்துக்குடி ரீச் பண்ணிடுவோம். ஸோ கம்ப்ளீட் நைட் ஜேர்னினால நைட் விஷுவல்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ சீனரிஸ்லாம் ஏதாச்சும் சரௌண்டிங்கில் இருந்தால் அது கேப்சர் பண்ண முடியாமல் போயிடும். பிஓஹெச் போயிட்டு வந்த கோச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசு. வாஷ் பேஷன், லைட் உட்பட எல்லாம் புதுசாக தான் மாட்டியிருக்காங்க. அதே போல் ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. பொள்ளாச்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நல்ல க்ரௌடே ஏறுறாங்க. இந்த ட்ரெயினோட ஃபேரை பற்றி தெரிய வரும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ தான் ஃபேர் அப்படின்னு. எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ புக் பண்ணது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்லீப்பரில் ஃபுல் ஸ்ட்ரெச் புக் பண்ணியிருக்கோம். மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி ஸ்லீப்பரில் ஃபேர் பார்த்திங்கன்னா 265 ருபீஸ் ஆகுது. இதே வந்து அதுக்கு அடுத்த கிளாஸ் தேர்ட் ஏசியில் புக் பண்ணோன்னா 700 ருபீஸ் ஆகுது. செகண்ட் ஏசியில் புக் பண்ணால் 1000 ருபீஸ் ஆகுது. இப்போ தேர்ட் ஏசி வச்சுக்கோங்களேன், தேர்ட் ஏசி 700 ருபீஸ். நீங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போயிடலாம். அப்படிங்கிறபோது அது செம நாமினலான ஃபேர் தான். இந்த ரூட்டில் அடிக்கடி போகிறவங்களுக்கு அது தெரியும். எல்லாரும் தூங்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இது தூங்குகிற நேரம் தான். நம்ம தான் வீடியோ கவர் பண்ண வந்திருக்கோம். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் இந்த ஜேர்னியை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறது. ஸோ வார்த்தைக்கு வார்த்தை பை வீக்லி எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாரத்தில் 2 நாள் தான் இது ஆப்ரேட் ஆக போகுதுன்னு. எந்தெந்த நாட்கள், எந்தெந்த 2 நாள் அது ஆப்ரேட் ஆக போகுதுன்னா, இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் சண்டேவும் கிளம்பும். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் கிளம்பும். மீதி இருக்கிற 3 நாள் வந்து தூத்துக்குடியில் ஹால்ட்டு தான்.
கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணி தூத்துக்குடிக்கு ஓடுற நைட் டைம் ட்ரெயின் இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 2011 ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன, அப்போ வந்து லிங்க் எக்ஸ்பிரஸாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நைட் டைமில் கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் ஒரு எக்ஸ்பிரஸ் ஓடுது பார்த்தீங்களா, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயினுக்கு லிங்காக தான் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து அந்த 2 ட்ரெயினுமே லிங்க் ஆகி போய் வாஞ்சி மணியாச்சியில் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் பிரிஞ்சு ஒன்று தூத்துக்குடி போகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகும். ஸோ அது வந்து கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் அந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சதர்ன் ரயில்வேஸில் வந்து அந்த கான்செப்டே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நிறுத்தப்பட்ட தூத்துக்குடி ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட இருந்து பயங்கரமான கோரிக்கை இருந்துச்சு. திரும்பவும் வந்து தூத்துக்குடிக்கு ஒரு நைட் டைம் ட்ரெயின் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து அதை பை வீக்லி எக்ஸ்பிரஸாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பேட்ரனேஜை பொறுத்து சர்வீஸ் டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படியோ கிடச்சிருச்சு, மேட்டுப்பாளையத்துலேருந்தே கிடச்சிருச்சு தூத்துக்குடிக்கு. ஒட்டஞ்சத்திரம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து ப்ராப்பராகவே இல்லை. மேபி இந்த ட்ரெயின் இன்றைக்கி தான் புதுசாக வருது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதை விட்டால் இந்த டைமில் வந்து வேறு ட்ரெயினே இந்த ரூட்டில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக போகிற ட்ரெயின். அதனால் மேபி லைட்டிங் விஷயத்தில் கொஞ்சம் வந்து மிஸ்டேக் நடந்திருக்கலாம். சரி, இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பேரிசன் ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ், இப்போ இந்த பை வீக்லி எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கிற ரூட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொள்ளாச்சி பழனி ரூட்டில் போயிட்டுருக்கோமா, இதே வந்து சப்போஸ் ஓல்டு ரூட்லேயே விட்டுருந்தா, அந்த லிங்க் எக்ஸ்பிரஸாக ஓடிட்டு இருந்த ரூட்லேயே விட்டுருந்தாங்கன்னா, அந்த ஈரோடு கரூர் ரூட்டில் எப்படியும் 500 கிலோமீட்டர் ஆயிருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் அந்த ரூட்டில் போனால் 500 கிலோமீட்டர் ஆயிருக்கும். இப்போ இந்த பொள்ளாச்சி ரூட்டில் விட்டதுனால 425 கிலோமீட்டர் தான் ஆகுது. அதாவது ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் லெஸ் ஆகுது. டைமிங்கும் சேவ் ஆகுது. தூத்துக்குடி போயிட்டுருக்க நம்ம தூத்துக்குடியோடைய கிங் அப்படின்னு சொல்லப்படுற பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸை பார்த்தாச்சு. இங்கே திண்டுக்கல்லில் கிராசிங் ஆகுது. திண்டுக்கல் சந்திப்பு எவ்வளவோ ஏர்லியாக நம்ம வந்திருக்க வேண்டியது. பட் அவுட்டரில் நிறுத்தி வச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அவுட்டரில் தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆன் டைம் கரெக்டாக உள்ளே அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா கடையை சாத்திட்டு நம்ம தூங்க போகிறது தான். திண்டுக்கல் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து மேட்டுப்பாளையத்தில் 7:30க்கு ஆரம்பித்தோமா, அங்கேருந்து ஒரு 4.5 ஹவர்ஸில் ஒரு 5 hours கிட்ட நம்ம வந்து திண்டுக்கல்லை ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி இதெல்லாம் தான் வரப்போகிற ஸ்டேஷன்ஸ். ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிற டைம் ரொம்ப ஏர்லி. ஸோ முழிக்கும் போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மணியாச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ மணியாச்சிலேருந்தே நம்ம கவர் பண்ணி அப்படியே வந்து தூத்துக்குடி என்ன டைமில் இன்றைக்கி ரீச் ஆகுங்கிறத பார்ப்போம்.
குட் மார்னிங் கைஸ். வாஞ்சி மணியாச்சியிலேயே எந்திரிச்சிடணும், அங்கேருந்தே கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் நினச்சி தான் பிளான் பண்ணது. அலாரம்லாம் வச்சது, ஆனால் கூட பார்த்தீங்கன்னா எந்திரிக்கல. அலாரம் அடித்து எந்திரிச்சது மீளா வீட்டான் தாண்டி தான். இப்போ மேலூரே தாண்டிட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டரில் நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணிடுவோம். ஸோ த ஃபஸ்ட் ட்ரெயின் டு என்டர் தூத்துக்குடிங்க. காலையில் வந்து இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டாக என்டர் ஆகிறது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, வாஞ்சி மணியாச்சி டு தூத்துக்குடி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். பட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஸ்னு கணக்கில் எடுத்துட்டா இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து தான் ஒரு 6 மணிக்கு பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் வருவான். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு தான் மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வருவான். வெல்கம் டு பேர்ல் சிட்டி முத்துநகர். தூத்துக்குடி ரீச் பண்ணிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக ரீச் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் படி நம்ம பை வீக்லிக்கு 4:20 தான் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம 4 o'clockலாம் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஏர்லியாக கூட வந்திருக்கலாம். நிறையா ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. வாஞ்சி மணியாச்சி ஸ்டாப்பிங்லாம் கூட இந்த ட்ரெயினுக்கு கிடையாது. இந்த லோக்கல் பஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூத்தி மேலூர் இருக்குல்ல, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட், அது வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்காக டேரெக்டாக திருச்செந்தூர் கனெக்டிங்க்கும் ஒரு பஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. டிஎன்எஸ்டிசி பஸ் ஒன்று ஆப்ரேட் பண்ணாங்க. இங்கே ஸ்டேஷனுக்கு இந்த இடத்துக்கே வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பரில் தூத்துக்குடிக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம சப்போஸ் மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த ட்ரெயினில் வரோன்னா, கோயம்புத்தூர்லேருந்து இந்த ட்ரெயினில் வரோன்னா அப்படியே திருச்செந்தூர் கனெக்டிங்க்கும் ஒரு பஸ் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினுன்னே சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து அந்த கொங்கு நாட்டு சைட்லேருந்து இந்த பக்கம் முத்துநகர் சைடு, அதாவது தூத்துக்குடி திருச்செந்தூர்லாம் வரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 நாள் அந்த பக்கத்துலேருந்தே, வாரத்தில் 2 நாள் இந்த பக்கத்துலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து பேட்டர்னேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே சர்வீஸ் சூப்பராக அந்த டெக்கரேட்டட் ஒரு ட்ரெயினை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தடா.